ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சனி பேசுகிறேன். இன்றைக்கி முட்டையை வச்சு ஆம்லேட் போட்டு தான் காட்ட போகிறேன். அதை ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் பார்த்துக்கும் 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். மிளகு ஜீரக பொடி, வெங்காயம், கேரட் துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வாணலில் கடுகுலாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டையை நல்லா கலக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் பொடி போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் கடுகு போட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சிச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு. கேரட் போட்டாச்சு. கேரட் நல்லா வணங்கின உடனே அந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, உடச்சி வச்சுருக்கேன், அதில் கொட்டி அப்புறம் ஆம்லேட் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு. எடுத்து கொட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றிக்கலாம். ஆம்லேட் போட்டுக்கலாம். லைட்டாக சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இதுபோல் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.